வணக்கம் நண்பர்களே. அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்க போகுது. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக இந்த 5 வகையான வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய விவசாய கடனை வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்காரு. இது வந்து விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகப்போது, எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து நகைக்கடன், அதே மாரி விவசாய கடன்லாம் வந்து தள்ளுபடி பண்ண போறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அ நகைக்கடன பொறுத்தளவுக்கு எவ்வளோ சவரன் வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க. அதேமாரி விவசாய கடன் வந்து அனைத்து விவசாய கடனுமே வந்து தள்ளுபடி ஆகுமா? அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில இப்ப விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய 2026லையுமே பார்த்தீங்கன்னா ஆட்சியை வந்து தன்வசப்படுத்துவதற்காக நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை கவரும் விதமாக வந்து திமுக வந்து வெளியிட்டு வரும் நிலையில் இப்போ அதிரடியாக 8600 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விவசாய கடன் வந்து இருக்குது. இந்த விவசாய கடன் அனைத்தையுமே வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய விதமான பெண்களுக்கு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்குது. இதுக்கு தகுந்த குழுவும் வந்து தமிழகத்தில் அமைச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ விவசாய கடனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தகுதியுள்ள 8600 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடனை பொறுத்தளவுக்கு 2026 பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யறதுக்கான நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து தன்வசப்படுத்துவதற்காக நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து வந்திருக்கு இல்லையா? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான், இது மாரி மக்களை கவரும் விதமாக கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா, திமுக வெற்றி பெறத்துக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்ற மாரி அனைவரும் முடிவு செய்து, இப்போ அதிரடியாக வந்து விவசாய கடன், அதே மாரி நகைக்கடன், வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் அனைத்துமே வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு கூட்டுறவு வங்கியின் மூலமாக வைத்திருக்கக்கூடிய நகை கடன் வந்து தள்ளுபடியாகும். அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடியாகும். பொது வங்கியில் இருக்கக்கூடிய பொதுவாகவே வந்து நகை கடன்லாம் தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்னா, இனிமேல் அது வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகலை. இந்த கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி, அதே மாதிரி வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய கடன்கள், அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சங்கங்கள், இது மாரி வந்து பார்த்தோன்னா, இந்த 5 விதமான அரசு சார்ந்த வங்கிகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகை கடன், விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம். இதில் தான் முக்கிய கடனாக வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே விவசாய பொருட்கள உற்பத்திக்காக நிறைய கடன்கள் வந்து வாங்குறாங்க. இதில் வந்து திரும்பி செலுத்த முடியாத நிலை வந்து உருவாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, 8600 கோடிக்கு மேல விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போறோம். அதே மாரி இந்த 4 வங்கியில கட்டாயம் இந்த தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே ஆர்வம் காட்டி வரும் நிலையில, இப்ப 2021ல ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய கடன், நகை கடன்லாம் தள்ளுபடி வந்து செஞ்சிருந்தாங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, விவசாய கடனும் சரி, நகை கடனும் வந்து பார்த்தீங்கன்னா, 2யுமே தள்ளுபடி வந்து செய்ய போறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் வந்து திமுக வந்து குடுத்திருக்கக்கூடிய நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே மாரி விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியை வந்து அளிச்சிருக்கு. 2மே குடுத்திருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் கவரும் விதமாக நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி கடன், அதே மாரி நீங்க வந்து நிறைய வகையான கடன்கள்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க. இந்த கடன்கள்லாம் தள்ளுபடி ஆகலாம் அப்படின்றத ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதேமாதிரி குழுவினர்லாம் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க. அதெல்லாம் மக்களுக்கு கவரும் விதத்தில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 2027 ஜனவரி 1லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் வந்து திமுக வந்து வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் சொல்ல விவசாய கடன்.
ஸோ நகை கடன் வந்து தள்ளுபடிக்காக வெயிட் பண்ணியிருந்த மக்களுடைய வாழ்க்கையில விளக்கேற்றும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து வருது இல்லையா? ஸோ அனைவருக்குமே தெரியும். மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த விவசாய கடன்ல ஒரு இடத்துக்கு மீண்டும், மீண்டும் செலுத்தி வாங்குற மாரி வந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில, இந்த வருடம் அதிரடியாக தேர்தல் வரக்கூடிய நிலையில, இந்த விவசாய கடன், அதே மாரி நகை கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து ஆர்வம் காட்டி வாங்கி வரும் நிலையில, இந்த கடன்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற நினைப்போடு இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்ப குடுத்துருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.